श्रीमान वेंकटनाथार्य कवितार्के केसरी वेदांताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि रामानुजदया पात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमत् वेंकटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोगतस्सदितराणि मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य शरणौ शरणं प्रपद्ये श्रीवत्सचिन्नमिश्रेभ्यो नममुक्तिमधीमहे यदुक्तयस्त्रयी कण्ठे यान्ति मङ्गलसूत्रताम्. சுவாமி ஸ்ரீ கூரத்தாழ்வான் அவருடைய ஸ்ரீ வரதராஜஸ்தவத்தில் இன்றைய ஸ்லோகம் 49வது ஸ்லோகம். போன ஸ்லோகத்தில் சிறந்த வரப்பிரதனான எம்பெருமானே, உன் திருமார்புதானே பிரம்மா ஆகாசத்தை சிருஷ்டி செய்வதற்கு ஒரு மாத்திருக்கையாக இருந்தது, ஒரு உதாரணமாக. அதை பார்த்து, அந்த திருமார்பை பார்த்து அந்த பிரம்மா ஆகாசத்தை படைத்தான். அந்த திருமார்பில் இருக்கிற ஸ்ரீதேவி கௌஸ்துபமணி, அதை பார்த்து சந்திர சூரியர்களை படைத்தான். அந்த திருமார்பில் இருக்கிற முக்தாகாரத்தை பார்த்து நட்சத்திரங்களை படைத்தான், ஆகாசத்தை சிருஷ்டித்தான். இதெல்லாம் ரொம்ப அழகா கவி நயத்தோட ஆழ்வான் அனுபவித்த ஒரு பிரகாரத்தை நேத்தி சேவிச்சோம். இன்னைக்கு 49வது ஸ்லோகம். அண்டானாம் தொதுதரமாமனந்தி சந்தஹ ஸ்தானம் தத் வரத கதம் நு கார்ஷ்யமஸ்ய மாஹாத்மியம் ஸ்வதைஹ யேஷு நூனமேஷாம் ருத்தி ஸ்யாத் மகிமகரே நஹீதரேஷாம். அதாவது, அண்டங்களையெல்லாம் உண்டு வைத்திருக்கின்ற உன் திருவயிறு, அனாதிகாலமாக மகான்கள் எல்லாம், பாகவதோத்தமர்கள் எல்லாம், ஆழ்வார்கள், ஆச்சாரியர்கள் எல்லாம் ஒருமிடராக ஒரே குரலில் நீயே ஒரு கால் படைத்திட்ட இந்த உலகை, பல காலம் அதை நீயே ரட்சித்து, உன் சங்கல்பத்தால் லயகாலம் வந்துற்ற போது, பிரளய காலம் வந்தபோது நீயே உன் திருவாயால் அதை விழுங்கி உனது திருவயிற்றில் வைத்து ரட்சிக்கிறாய் என்று தீர்மானமாக சொல்கிறார்கள். உன் திருவயிற்றில் 14 புவனங்களும் இருப்பதென்றால், அனைத்து மலைகள், பர்வதங்கள், கடல்கள், பிரபஞ்சம் அத்தனையும் உன் திருவயிற்றில் இருப்பதென்றால், அது பருத்து வளர்ந்து பெரியதாய் தோற்றமளிக்க வேண்டும் இல்லையா? ஆனா இல்லையே. அப்படி எண்ணுகையில் எனக்கு ஒரு சமாதானம். அது என்னன்னா, தனக்காகவே மகிமை இல்லாதவனுக்கு இப்படி எதையாவது உட்கொண்டால் வயிறு வீங்கும். ஒண்ணுமில்லாம ஒல்லி பிச்சானா இருந்து அவன் நிறைய உட்கொண்டால் வயிறு உப்பிக்கும், உப்புசமா இருக்கும். அப்படி உண்ணாமல் இருக்கும் பொழுது, அப்படி உட்கொள்ளாமல் இருக்கும் பொழுது இளைத்து இருப்பதும் சகஜம். ஆனா உனக்கு நீ அவ்வளவு மகிமை வாய்ந்தவன். உலகுகளை உட்கொள்வதால் வயிறு பருப்பதும், அவற்றை வெளியிடுவதால் வயிறு இளைப்பதும், அப்படி பருப்பதால் உனக்கு பெருமையோ அல்லது இளைப்பதால் உனக்கு சிறுமையோ ஒன்றும் கிடையாது. மற்றையோருக்கு அப்படி உண்டு. உண்டதால் வீங்கிய வயிறுக்கு பெருமையும், உண்ணாததால் வயிறு இளைப்பதால் சிறுமையும் பெருமை குறைவும் ஏற்படலாம். ஆனால் ஸ்வதஹா மகிமை, நேச்சுரலி மகிமை உள்ள உனக்கு, அப்படி மகிமை உள்ள சொரூபத்தை உடைய உனக்கு இதெல்லாம் பொருந்தாது அப்படின்னு தானே அதுக்கு சமாதானமும் பதிலும் தெரிவிக்கிறார். அண்டங்களையெல்லாம் உண்டு வைத்திருக்கின்ற உன் திருவயிறு இளைத்து தென்படுகிறதே. ஸ்வத சித்தமான மகாத்மியம், அந்த மகிமை நேச்சுரலா இருக்கிற மகிமை உள்ள வஸ்துக்களுக்குத்தான் வளர்ச்சி பெருமை தரும். அப்படித்தானே என்று வியந்து நிற்கிற நிலைமை இங்கு ஆழ்வானுக்கு. ஸ்வதகா மகாத்மியம் இல்லாதவனுக்கு வீங்கிய வயிறு இறை உண்ட மலைப்பாம்பை போல இருக்கும், பெருமை தராது. வளர்ச்சி இருந்தாலும் அதுக்கு பெருமை வராது, வளர்ச்சி இல்லாம இருந்தாலும் அதுக்கு சிறுமை, அது ஒரு பெருமை குறையாமை அப்படி இருக்காது. ஸோ வளர்ச்சியினால் பெருமையும், இளைத்தால் கூட பெருமை குறையாமையும் சந்திரனுக்கு உண்டு. அதாவது சந்திரன் இளைச்சா கூட அழகா இருக்கும், அந்த பிறை சந்திரன்.
பூர்ண சந்திரனா இருக்கும் போதும் அழகா இருக்கும். அதே போல பெருமானின் இளைத்த வயிறு அண்ட மண்டலங்களை உட்கொண்டிருந்த போதும் அது வயிற்றின் வளர்ச்சிக்கு ஒரு ஹேத்துவாகாது என்ற விஷயம் பெருமாளுடைய மகாத்ம குறைவு விளைவிக்காது. இயல்பாய் பெருமை இல்லாமல் இருந்தால்தான் பிரச்சனை. பேராள பெருமானே, பராசர மகரிஷிகள் போன்ற பிரம்ம வித்துக்கள் உன் வயிறே பிரம்மாண்டங்கள் பலவும் ரட்சிக்கப்படும் இடமாக இருந்ததுவும் என்று அறிந்து ஓதுகின்றனர். அப்படி இருக்க இந்த திருவயிறு மெலிந்து காண்கிறதே, இது எங்கனம் அப்படின்னு அவரே கேட்டு அவரே பதில் சொல்லும் அழகே அழகு. அதாவது மற்றைய வஸ்துக்களுக்கு தான் இதெல்லாம், உனக்கு கிடையாது, நீதான் மகாத்மியம் உடையவன். இந்த வளர்ச்சி அதெல்லாம் பெருமை தராது, இது நிச்சயம் என்கிறார் சுவாமி. மகாத்மியம்னா பெருமைன்னு ஒரு அர்த்தம். மகத்துவம் ரெண்டு வகையிலும் கூடும். ஒன்று உருவத்தால், இன்னொன்று குணப்பெருமையால். குணப்பெருமை உனக்கு உண்டு, அதனால் வயிறு உப்பணும் ஒன்றும் கிடையாது. அதுவும் சாமுத்திரிகா லட்சணம் வேற. வயிறு ஒட்டி இருப்பது அழகனுடைய சாமுத்திரிகா லட்சணம். அண்டானாம் தொதுதரமாமனந்தி சந்தः ஸ்தானம் தத் வரத கதம்னு காஷ்யமஸ்ய மாஹாத்மியம் ஸ்வத இஹ ஏஷு நூனம் ஏஷாம் ருத்தி ஸ்யாத் மகிமகரி ந ஹீதரேஷாம். வரதா, சிறந்ததையே வழங்கும் திருமாலே, துவத் உதரம், தேவரீரின் திருவயிற்றை, அண்டானாம் பிரம்மாண்டங்கள் பலவற்றிற்கும் ஸ்தானம், பிரளய காலத்தில் ஸ்தானமாக இருக்கிறது, இருப்பிடமாக இருக்கிறது தேவரீர் திருவயிறு. சந்தக, பரம்பொருளை அறிந்தவர்கள், இந்த மாதிரி இருப்பிடமாக இருக்கும் அந்த பரம்பொருளை அறிந்தவர்கள் ஆமனந்தி ஓதுகின்றனர். தத், அது அப்படி இருக்கும்போது அஸ்ய கார்ஷ்யம் கதம்னு, அஸ்ய இந்த திருவயிற்றுக்கு, கார்ஷ்யம் மெலிந்த நிலை, கதம்னு எப்படி ஆயிற்று, இக இந்த உலகில், ஏஷு எந்த பொருள்களிடம், மகாத்மியம் பெருமை, ஸ்வதகா இயல்பாக உள்ளதோ, ஏஷாம் இவைகளுக்கே, ருத்திகி வளர்ச்சியானது, மகிமகரி பெருமை அளிக்கும், இதரேஷாம் மற்றைய பொருள்களுக்கு, எந்த பொருள்களுக்கு இயல்பாகவே பெருமை இருக்கிறதோ அதுக்கு தான் வளர்ச்சி பெருமை அளிக்கும். மற்ற விஷயங்களுக்கு ரித்திகி இதே வளர்ச்சியானது, நகி மகிமகரி பெருமை அளிக்க அல்லது இல்லை என்றோ, இது திண்ணம் நூனம் என்கிறார். இதில் கச்சிதனில் கண் கொடுக்கும் பெருமானின் திருவயிற்றை, திரு உதரத்தை அனுபவிக்கிறார் சுவாமி. எம்பெருமானின் திருவயிறு சமஜடராக போகயுதாக சமகுட்சாக போகாட்யாக என்று வராக மிகிரரின் கூற்றுப்படி சாமுத்திரிக சாஸ்திரத்துக்கு, சாமுத்திரிகா லட்சணத்திற்கு இசைவாய் மெலிந்து காணப்படும் இவருடைய வயிறு. இதுதான் மகா புருஷ லட்சணம். காரேழ் கடலேழ் மலையேழ் உலகுண்டும் ஆறா வயிற்றான் என ஆழ்வார் அருளுகிறார். வனபர்வாவிலும் ஸ்ரீ ஹரிவம்சத்தில் ஆச்சாரிய உபாக்கியானத்திலும் தெரிவித்தபடி மார்க்கண்டேயருக்கு வடபெருங்கோவிலுடையானாக ஆலிலையில் பள்ளி கொண்டு எம்பெருமான் சேவை சாதிக்கிறான். அண்டரண்ட பகிரண்டத்து ஒரு மாநிலமும் எழுமால் வரை முற்றும் உண்டகண்டம் கண்டீர் அடியேனை உய்ய கொண்டதேன்னு திருப்பானாழ்வார் சொன்ன மாதிரி, அந்த கழுத்தால் அண்டரண்ட பகிரண்டத்து ஒரு மாநிலமும் எழுமால் வரை, அண்டரண்ட பகிரண்டம் அத்தனை பிரம்மாண்டத்தையும் ஒரு மாநிலம் எழுமால் வரை, 7 மலை கடல் எல்லாவற்றையும் விழுங்கியவன். அவனுடைய வயிறு பருத்திருக்க வேண்டாமா, புடைத்திருக்க வேண்டாமா, எப்படி இழைத்தது என்று ஆழ்வான் வியந்து கேட்டுக்கொண்டு தாமே அதை ஸ்லேஷ அலங்கார பரிஷ்கிருதமானபடி அர்த்தாந்தர நியாச அலங்கார முகேன பதிலும் உத்தரார்த்தத்தில் அறிவிச்சுகிறார். அடுத்த 2 லைன்ல பதிலையும் தெரிவிக்கிறார். அலங்காரம், அதாவது ரொம்ப அழகா இதுல கவித்திறன் கொண்டு சுவாமி அனுபவிக்கிறார். ஸ்ரீவச்சங்காச்சார் ரொம்ப அழகா அதை கண்ணாயுசியர் அப்படின்னு சொல்லுவார். அதை அனுபவிக்கும் அந்த நியூவன்சஸ், அந்த நைசட்டிஸ், அதை அனுபவிக்கும் அழகே அழகு. இயல்பாகவே பெருமை படைத்தவர்களுக்குத்தான் வளர்ச்சி பெருமை பயக்கும், மற்றையோருக்கு அது இல்லை என்பது நாம் காண்பது. அது போல
அதாவது இயல்பாகவே பெருமை படைத்தவனுக்கு இளைத்த போதும் சந்திரன் அழகு, இளைப்பும் மகிமை அளிக்கும், வளர்ச்சியும் பூர்ண சந்திரனுக்கு பெருமை. இயற்கையான பெருமை தடிமன் இல்லாதவற்றிற்கு செயற்கையாய் வயிறு வீங்குவது போல, இறை விழுங்கிய மலைப்பாம்பை போல வளர்ச்சி ஏற்பட்டாலும் அது சிறப்பாய் அமையாது. அதனால்தான் இந்த மாதிரி அப்படி சப்த ஸ்லேஷத்தை வைத்து மாறுபட்ட பொருள்களை விசேஷத்தை ஏற்படுத்திய ஆழ்வானின் கவித்திறன் ஒரு வியப்பு என்கிறார் சுவாமி ஸ்ரீவத்சங்காச்சார் சுவாமி. அடியேன் ஆழ்வான் திருவடிகளே சரணம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமः. தன்யோஸ்மி அடியேன்.